ரகுவம்சம் 77ஆம் பகுதி. விருந்தினர் ஆட்சி. குசகன் போருக்கு செல்லும் முன் இட்ட கடைசி கட்டளையை நினைவு கூர்ந்து முதிய அமைச்சர்கள் அவனது மகனை இராஜ்யத்தின் ஆட்சியாளராக ஆக்கினர். அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக சிற்பிகளை கொண்டு உயர்ந்த மேடையையும் 4 தூண்களும் கொண்ட ஒரு புதிய மண்டபத்தை அவர்கள் கட்டினார்கள். அந்த மண்டபத்தில் அமைச்சர்கள் விருந்தினரை பத்ராசனத்தில் அமர வைத்து புனித நீரை தங்க கும்பங்களால் நிரப்பினர். அவர்கள் அவரை அணுகினர். அப்போது எக்காலத்தில் இனிய கம்பீரமான ஒலி இளவரசனுக்கு கிட்டியது. தொடர்ச்சியான ஆசீர்வாதங்களை சுட்டி காட்டியது. ஞானிகள் துர்வாங்குரா, யவங்குரா, ஜுசிபட்டா, லாஜீவலன் முதலிய மங்களகரமான பரிசுகளுடன் அவருக்காக நீராஜன சடங்குகளை செய்தனர். பிராமணர்களும் புரோகிதர்களும் முக்கிய பிராமணர்களும் முதலில் வெற்றி பெற்ற விருந்தினருக்கு வெற்றி தரும் ஆதர்வ மந்திரங்களால் அபிஷேகம் செய்தனர். அவரது தலையில் அபிஷேக நீர் விழும் ஓசை சிவனின் தலையின் மீது கங்கை பாய்ந்த ஓசையை எதிரொலித்தது. அபிஷேகத்தின் போது மக்களால் பாராட்டப்பட்டு செழித்தோங்கி இருந்த அந்த ராஜபுத்திரன் சாதக பறவைகளால் வரவேற்கப்பட்ட மேகக்கூட்டம் போல தோன்றினான். மந்திரங்கள் எனும் தூய நீரில் நனைந்திருந்த அவனது ஒளி மழை நீரால் ஈரமாக்கப்பட்ட மருத்துவ நெருப்பின் ஒளியால் மெருகேற்றப்பட்டது. அபிஷேகம் முடிந்தவுடனே அவர் துறவிகளுக்கு பெருந்தொகையை வழங்கினார். அவர்கள் பெரும் செல்வந்தர்களானதால் பணத்தை ஒரு முழுமையான காணிக்கையாக அளித்து பலிகளை தாங்களே செய்து முடிக்க முடிந்தது. துறவிகள் மகிழ்ந்து அவரை ஆசீர்வதித்தனர். துறவிகள் அவரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாகவே தனது முந்தைய புண்ணியத்தின் மூலம் அவர் பெற்றிருந்த ராஜ்யத்தின் கனியை அவர் பெற்று கொண்டார். அவருக்கு முடிசூட்டப்பட்ட உடனேயே கைதிகளை விடுவிக்க அவர் உத்தரவிட்டார். அறுக்கப்பட்ட விலங்குகளை மீண்டும் அறுக்கக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டார். சுமைகளை சுமக்கும் விலங்குகளை கொண்டு சுமைகளை சுமக்கலாகாது என்று அவர் உத்தரவிட்டார். பசுக்களிடமிருந்து பால் கறக்கக்கூடாது என்றும் அவர் உத்தரவிட்டார். அவரது கட்டளையால் கிளி போன்ற கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகள் கூட விடுவிக்கப்பட்டு சுதந்திரமாக பறந்தன. பின்னர் அலங்காரத்திற்காக கட்டிடத்தின் சீற்றத்திற்கு ஏற்ப ஒரு துணியால் மூடப்பட்ட தூய தந்த சிம்மாசனத்தை அவர் நிறுவினார். அலங்கார நிபுணர்களின் கரங்கள் அப்போதுதான் அவனது கதிர்கள் பரவின. ஆனால் மேற்கூறிய ஒளிகளின் இயல்பை கடந்து அவன் வீர குணங்களுடன் ஒரு சேர எழுந்தான். இலையுதிர் காலத்தில் இனிமையான நட்சத்திரங்களுடன் இரவுகள் துருவத்தை பின்தொடர்வதைப் போல பெண்கள் பாசம் நிறைந்த விழிகளுடன் சரபதியை பின்தொடர்ந்தனர். அயோத்தியின் புகழ்பெற்ற ஆலயங்களில் அவன் தெய்வங்களை வழிபட்டான். தெய்வங்கள் சிலைகளில் நின்று ஆசீர்வதிக்கப்பட்ட அவனை ஆசீர்வதித்தன. அபிஷேக நீர் வற்றுவதற்கு முன்பே அந்த பூபாலனின் வர்ணிக்க முடியாத மகிமை கடற்கரை வரை பரவியது. வசிஷ்ட முனிவரின் மாய சக்தியும் அந்த தனுசுவின் அடைக்கலமும் ஒன்று சேரும்போது முடியாதது எது? அவர் எப்போதும் சமய அதிகாரிகளுடன் இணைந்து தனது எதிரிகளின் தீர்க்கப்பட வேண்டிய தகராறுகளை தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து தீர்த்து வைப்பார். பின்னர் அவர் தனது சேவகர்களின் கோரிக்கைகளை சாந்தமான மனதுடன் கேட்டு அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஸ்ராவண மாதத்தில் ஆறுகள் செழித்தது போல அவரது தந்தையின் காலத்தில் மக்கள் செழித்தார்கள். பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தில் ஆறுகள் போல அவரது காலத்தில் அவர்கள் இன்னும் பெரிய முன்னேற்றத்தை அடைந்தனர். அவரது சொல் ஒருபோதும் தவறவில்லை. அவர் கொடுத்ததை ஒருபோதும் திரும்ப பெறவில்லை. ஆனால் முதலில் தன் எதிரிகளை அழித்து பின்னர் அவர்களை மீட்டெடுத்ததன் மூலம் தான் செய்தவற்றிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சபதம் மீறப்பட்டது. இளமை, அழகு, செல்வம் இவற்றில் ஏதேனும் ஒருவரை பெருமை கொள்ளச் செய்யும் இந்த மூன்றும் அவரிடம் இருந்தன. ஆயினும் கருத்தரிக்கவில்லை. மக்கள் எப்போதும் அவர் மீது பிரியம் கொண்டிருந்தனர். இவ்வாறாக அவர் அந்த ராஜ்யத்திற்கு புதியவராக இருந்த போதிலும் வலுவான வேர்களை கொண்ட
ஒரு மரத்தைப் போல நிலை பெற்றார். ஆனால் அவனோ அவர்கள் விலகி இருக்கிறார்கள். எனவே அவன் முதலில் நித்தியமான மற்றும் அகவயமான 6 எதிரிகளையும் காமம் மற்றும் கோபம் வென்றான். இயல்பாகவே லட்சுமி தேவியால் மகிழ்ந்த மன்னன் கல்லின் மீதிருந்த பொன் கோட்டின் மீது அசையாமல் நின்றான். வீரமில்லாத நீதி கோழைத்தனம், நீதி இல்லாத வீரம் மிருகம். எனவே அவர் தனது இலக்குகளை நீதியுடனும் வீரத்துடனும் அடைய புறப்பட்டார். அவர் சாருவின் ஒளியை எண்ணற்ற வழிகளில் பயன்படுத்தினார். எனவே மறையும் சூரியனைப் போல அவரது ராஜ்யத்தில் அவருக்கு தெரியாதது என எதுவுமில்லை. அவர் இரவும் பகலும் அரசரின் கடமைகளை எந்த குறையுமின்றி ஆற்றி வந்தார். அவர் தினமும் தனது அமைச்சர்களுடன் கலந்தாலோசிப்பார். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருந்ததால் அவரது நோக்கங்கள் ஒருபோதும் வெளிப்படவில்லை. அரசன் தனது குடிமக்களுக்கு ஒருவரை ஒருவர் தெரியாமல் ஒற்றர்களை பயன்படுத்தினார். அவர் பருவத்திற்கேற்ப உறங்கினாலும் எப்பொழுதும் விழித்திருந்தார். அவர் எப்போதுமே அறிவார்களை எதிர்ப்பவராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு எதிர்ப்பானன் அல்ல. ஆயினும் அவர் எதிரிகளால் ஊடுருவ முடியாத மாபெரும் கோட்டைகளில் இருந்தார். யானைகளை கொல்லும் சிங்கம் இயல்பாகவே மலை குகைகளில் தங்கும். ஆனால் அது பயத்தினால் அல்ல, தடைகளற்ற மங்களகரமான எப்போதும் சிந்திக்கும் அவனது முயற்சிகள் நெல் வயல்களைப் போல உள்ளுக்குள் இரகசியமாக பலனளித்தன. அவன் வளர்ந்த போதிலும் ஒருபோதும் தவறாக நடந்து கொள்ளவில்லை. உப்புக்கடல் எவ்வளவுதான் பொங்கினாலும் அது ஒரு நதியைப் போல பாய்கிறது. காட்டில் தன்னை பிடித்திருந்த கோபத்தை உடனடியாக அடக்கும் சக்தி அவனுக்கு இருந்தது. அதுவே அவர்களிடையே அவனது தனிச்சிறப்பாக இருந்தது. 77ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.